கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு அசுத்த ஆவி பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் இளைப்பாறுதலை இழந்து போறான். அவன் பாதுகாவலான ஸ்தலத்தை பாதுகாப்பற்ற இடமாய் நினைத்து கொண்டு பாதுகாப்பு இல்லாத வேலை அடைக்கப்படாத இடத்தை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறான். இன்று அநேக வாலிப மகள்களுக்கு அருமையான பக்தி நிறைந்த பெற்றோர், தாய் தகப்பன் தங்கள் மேல் அன்பு செலுத்தி பாதுகாக்கிற தாய் தகப்பன் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த உறவை துண்டித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதையும் துண்டித்து விட்டு அவர்கள் வந்து இருளை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறதா காணப்படுகிறாங்க. இதை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்றது, அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டாராம். ஆனா அந்த அசுத்த ஆவி எப்படி இருந்ததா? வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. சங்கிலியாலேயோ விலங்காலேயோ கட்ட முடியாமல் இருந்தது. காவல் பண்ணா கூட அந்த கட்டுகளை முறித்து அவனை வெளியே வனாந்தரத்துக்கு கொண்டு போச்சான். இயேசு வந்து கேட்கிறார், உன் பேர் என்ன? லேகியோன். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவனை விட்டு சேதப்படுத்தாம போ. அவன் சொல்றான், எனக்கு ஏதாவது அடைக்கலம் வேணும், பண்டிகிட்ட போயிட்டுமா, பண்ணி கூட்டம் மேய்ஞ்சிட்டு. சரி போன்னு சொல்றாரு. அந்த பிசாசுகள் என்ன செய்யுது? பண்டி கூட்டத்துக்கு போய் அத்தனையும் அழித்து போட்டது என்று வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெஸ்ட்லெஸ்ஸானவங்களை பாவங்களை பார்க்கும்போது நாம் காண முடியும். இயேசுவால் அந்த பிசாசின் கிரைகள் அழிக்கப்பட முடியும். கர்த்தரிடத்துல போங்க, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.